ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்றதை முழுசுமா கேட்டுட்டினா சரியாக எண்ணி 60 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இப்போது உனக்கான நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் வந்ததால தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். யாருக்கும் கெடுதல் செஞ்சு உனக்கு பழக்கம் இல்ல. அப்படி எப்போதும் நன்மையே செய்து பழக்கப்பட்ட உனக்கு யாருக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் உன் மனசும் ஒத்துழைக்காது, உன்னுடைய செயல்களும் அதற்கேற்றாற் போல இடம் கொடுக்காது. ஏதாவது தப்பா செய்யலாம் நினைச்சாலும் திரும்ப நீதான் மாட்டிக்குவன்றது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு பிறந்து வளர்ந்த நீ இனிமேலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. எப்போதும் எல்லா இடத்திலும் நல்லவனாக நல்ல எண்ணத்தோட நல்ல குணங்களோட வாழ்ந்துவிடு என் செல்லமே. மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல நீ வாழணும்னு நினைக்கிறத விட நீ வாழக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியாக உருவாக்கிக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்ததுன்னா உடனே அதற்கு நீ சுலபமாக தீர்வு சொல்லிடுற. ஆனா உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா மட்டும் நீ நொந்து நூலாய் ஆகிவிடுவது ஏனோ? முதல்ல அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி நீ தைரியமா துணிவா ஆறுதல் சொல்றியோ அதே ஆறுதலை உனக்குள்ளே தேடிக்கொள்ளின் செல்லமே. வெளிக்காயங்களை தாங்கிக் கொள்ளும் உன் மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு காயமோ கஷ்டமோ யாரை பற்றிய நினைவுகளோ வந்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என எனக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல சில பேர் உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க, சில பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க. ஆனா ஒருபோதும் உன்னை யாரும் முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். முடவன்னா உன்னையுமே எந்த செயலும் செய்ய விடாத அளவுக்கு மூளையில் சோர்ந்து போய் உட்காரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய எண்ணமும் செயலும் எப்படி இருந்தாலும் நீ அவர்கள் நினைச்சதை நடத்த விட்டுடாதே என் செல்லமே. ஒருவருடைய சொல்லோ செயலோ உன்னை ஆக்கிரமிச்சு அதனால நீ மனசு கஷ்டப்பட்டு மூளையில் ஒருபோதும் சோர்ந்து உக்காந்துடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கை மாற போறதில்ல. நீ மனசு வச்சினா நிச்சயமா உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும். அதனால எப்போதும் எதற்காகவும் சோர்ந்து போகாமல் சோம்பேறித்தனப்படாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு. சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகள் தான் மனிதர்களை வளர்த்து ஆளாக்கும். நீயும் உன்னோட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையில ஏன் இது இப்படி இருக்கு, இதை எப்படி சரி செய்யணும்னு எல்லா கேள்விகளையும் அறிவு கூர்மையால் யோசிச்சு உனக்கான காரியங்களையும் சரியா நிதானமா பொறுமையா வெற்றிகரமா செஞ்சு முடி. உன்னுடைய கண்கள் எதை எப்படி பார்க்குதோ அப்படிதான் இந்த உலகம் தெரியும். நீ நல்லவனா இருந்தினா பார்க்குற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே இருக்கும். நீ கெட்டவனா யோசிச்சினா நீ பார்க்குற விஷயங்களும் உனக்கு கெட்டதாகவும் மனிதர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் போலவும் தோன்றும். அதே போலதான் உன்னுடைய நாக்கும். உன் நாக்கு மட்டும் சரியா பேசுச்சுன்னா, தேவையான விஷயங்களை மட்டும் அளவோடு அளவோடு நிதானமாக யோசிச்சு பேசுச்சுன்னா இந்த உலகமே உனக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில் உன்னால வாழ முடியும். ஆமியன் செல்லமே. ஒவ்வொரு மனிதரும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எப்படி வேணா யோசிப்பாங்க, எப்படி வேணா செயல்படுத்துவார்கள். ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் வெளியே எப்படி விழுகுதோ, அவருடைய வார்த்தைகளை எப்படி அன்பா பாசமா பொறுமையா பேசுறாங்களோ அதை பொறுத்துதானே அவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. நீயும் யார் மனசும் காயப்படாத அளவுக்கு அழகா பார்த்து பார்த்து பேசு. நீ யாருடைய மனதையும் காயப்படுத்தாத அளவுக்கு சிரிப்போடு கூடிய புன்னகையான பொன்னான முகத்தை வச்சுக்கிட்டு அளவாக அன்பாக பேசு. ஒரு சிலர் எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு நினைப்பாங்க. என்ன செஞ்சும் உன்னை அழிக்கவே முடியலையே நினைச்சு எப்படியாவது உன்னை கெட்டவனா ஆக்கிடணும்னு நினைச்சுக்கிட்டு நீ கோபப்படக்கூடிய அளவுக்கு வேணும்னே உனக்கு கோபத்தை வரவழைப்பார்கள். அப்படி உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்து நீ பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் பேச வைக்கணும்னு யாராவது முடிவு செஞ்சு உன்னை குற்றவாளி ஆக்க முயற்சி செய்தார்களே ஆனால் அந்த மனிதர்கள் நினைச்சதை நீ நடத்த விட்டுறாத. அப்படிப்பட்ட உறவுகளுக்கு உன்னை கெட்டவனாக்கணும்னு துடிக்கக்கூடிய உறவுகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரே தண்டனை மௌனமாக மட்டும்தான் இருக்கும். பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. வாழ்க்கையில உனக்கு இறக்க குணம் இருக்கணும். ஆனா அதுவும் அளவோடு தான் இருக்கணும். அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தானே மிஞ்சும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. சில பேருடைய மௌனங்கள் சொற்கள் இல்லாத வார்த்தைகளை விட மிகச் சிறப்பானது. ஆமியன் செல்லமே. நீயே பார்த்திருப்ப, எத்தனையோ பேரு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அமைதியாயிடுவாங்க. ஆனா அவர்கள் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அந்த மௌனம் சொல்லிவிடும். அவங்க ஏன் நம்ம கிட்ட பேசல, அவங்க கோவமா இருக்காங்களா, இல்லது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா, ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ யோசிக்கும் போது அவர்கள் மௌனமாக இருப்பதின் காரணம் புரிய வரும். ஆக மொத்தத்துல மௌனம் கூட பல விஷயங்களை உனக்கு உணர்த்துகிறது தானே. அதே போலதான் நீயும் எப்போதும் பிடிச்சவங்க கிட்ட பேசு.
பிடிக்காதவர்களிடம் மௌனமாக இருந்து விட்டாயே ஆனால் அவர்களே யோசித்து தன் தவறை புரிந்து கொள்வார்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ கண்ணீர் விட்டு கவலைப்படுறதோ கஷ்டப்படுறதோ வேண்டாம் என் செல்லமே. தூய்மையான அன்பின் வெளிப்பாடு ஒரு நட்பாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளு. எத்தனையோ பேர் மேல நீ அன்பு வைக்கிற, பாசம் வைக்கிற. ஒரு சில உறவுகளை நட்பாக நினைக்கிறாய். நட்பான உறவுகளை நட்புகளை உறவாகவும் மனிதர்களாகவும் நேசிக்கிறாய். அப்படி இருக்கும்போது யார் உனக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்கள்தானே நல்ல நட்பு. நீ ஒரு பூவையே நேசிக்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு பூ செடியில இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்ப. அதை பறிக்கணும்னு கூட உனக்கு மனசே வராது. ஏன்னா எங்க அந்த பூவை பறிச்சா அது வாடி போயிடுமோ இறந்து போயிடுமோன்னு யோசிப்ப. அதே போலதான் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களுக்கும் ஒருபோதும் கெட்டது யோசிக்கவோ கெட்டது செய்யவோ நினைக்க கூட வேண்டாம். அன்போடு கூடிய உன்னுடைய வார்த்தைகளில் அழகும் அறிவும் கலந்திருப்பது போலவே உன் வாழ்க்கைக்கு நான் நல்ல வழியை நிச்சயமாக காட்டுறேன். நீ நல்லா பேசுறது ஒரு திறமைனா பேசாமல் இருப்பதும் மௌனமாக இருப்பதும் கூட ஒரு பெரிய திறமைதான். எப்போதும் தேவையான வார்த்தைகளை மட்டும் அளவோடு பேசு. தேவையில்லாமல் எந்த வார்த்தைகளை யாரிடமும் பேச வேண்டாம் என் செல்லமே. பெரும்பாலான மனிதர்கள் இப்ப ரொம்ப மன உளைச்சலோடும் மன பாரத்தோடும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தன்னை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுனால அவங்க ஏன் இதை செஞ்சாங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கும் போதுதான் மன உளைச்சலும் பாரமும் அதிகமாகுது. நீ ஒருபோதும் அடுத்தவரை பற்றியும் அவர்களது செயல்களை பற்றியும் அவர்களது வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காத. எந்த உறவும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு முற்றுப்புள்ளி வைக்கவும் நினைக்காத. ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரலாம். நீ வேணும்னு சொன்னவங்க வேணான்னு போலாம். வேணான்னு சொன்ன மனிதர்கள் மீண்டும் உன்னை தேடி வரலாம். அதனால எப்போதும் யாரையும் எதிரியாகவோ பகையாளியாகவோ நினைக்காதே. எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் எப்போது யாரை எப்படி வேண்டுமானாலும் மாத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நட்போ பகையோ ஒரு அளவோட வச்சுக்கோ என் செல்லமே. யாரு உண்மையான உறவுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா கொஞ்ச நாளைக்கு காசு பணம் இல்லாம கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுப்பாரு. அப்போது உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யாரு உண்மையாவே உன் கூட பாசமா பழகுனாங்க யார் உன்கிட்ட வேஷம் போட்டு பழகுனாங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா காசு பணம் இல்லாத மனிதர்களை நோக்கி உறவுகள் நெருங்கி கூட வரமாட்டாங்க. ஆனா உண்மையான நட்பும் உண்மையான உறவும் காசு பணத்தை எல்லாம் பார்க்காது. நல்ல மனசையும் குணத்தையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க எப்போதும் உன் அருகிலேயே இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு காசு பணம் இல்லாமல் நீ கஷ்டப்படும் போது சூழ்நிலையிலும் யார் உன் கூட நல்லா பேசுறாங்களோ அவங்க கூட நல்ல பழக்கத்தை வச்சுக்கோ. உன்னை அதிகமாக நேசிப்பவர்களை மட்டும்தான் உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். நீ மௌனமாக இருக்கும்போது கூட அதன் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களை நேசிக்க ஆரம்பி என் செல்லமே. சில பேருடைய மௌனம் பார்ப்பதற்கு அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க யார்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்வது போல இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதிகம் பேசாதவர்கள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாகவும் ரொம்ப அனுபவப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்துல வெளியே சொல்லவே முடியாத வலியும் வேதனையும் கூட அவர்களுக்கு நிறைய இருக்கும். அதனாலதான் அவங்க பேச்சை குறைச்சுக்கிட்டாங்கன்றதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எப்பவுமே எல்லா இடத்திலும் அளவாக பேசு, பொறுமையா பேசு, நிதானமா பேசு. அது உனக்குள்ள பல பக்குவங்களை கொடுக்கும்னு நான் சொல்றேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நான் நடத்துவேன்.